ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவன எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போணும் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு, சரி ஸ்விம்மிங் கொண்டு போலாம் அப்படின்னுட்டு தோணுச்சு. ஏன் ஸ்விம்மிங் போலான்னும்போது வந்துட்டு, இவனுக்கு வந்து இந்த பிரீத்திங் இஷ்யூஸ் வந்து நெறைய இருக்கு. தூங்கும்போது வந்துட்டு நெறையா அந்த வாயிலேயே தான் வாய தொறந்துட்டே தான் தூங்குவான். அதெல்லாம் சரி ஸ்விம்மிங்லாம் போச்சுன்னா அந்த பிரீத்திங் கண்ட்ரோல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நியர்பைல இருக்க ஒரு 2, 3 ஸ்விம்மிங் சென்டரை வந்துட்டு ரீச் பண்ணோம். சரி கொண்டு வாங்க, நேர்ல கொண்டு வாங்க, பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு போனோம். வீட்ல இருந்து எல்லாம் கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போயிட்டு எனக்கு என்ன ஒரு பெரிய ஷாக்னா, அவங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட அந்த தண்ணியில இறங்கி அவன் பண்ணுவானா மாட்டானான்னு கூட அவங்க எப்படி எந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட அவனை தண்ணியில விட்டாங்க. பார்த்துட்டு இல்ல மேம், இவன் வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்க சொன்னா கேட்க மாட்றான், எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துட்டு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அதான் சொன்னேன், 11 இயர்ஸ்ல என் பையனை நான் பார்த்துட்டு வரேன். அது எப்படி நீங்க ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க அவனை ஜட்ஜ் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ண தோணுதுன்னு எனக்கு தெரியல. அவன் ஸ்பெஷல் சைல்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. எப்படி நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா ஜட்ஜ் பண்றீங்க? நார்மலா ஒரு குழந்தை இருக்கு, அதுவே வந்து கிளாஸ் போகுது. அது எப்படி சொன்ன உடனே நீ போயிட்டு ஸ்விம் பண்ணிட்டு வந்து மெடல் வாங்கினா அந்த புள்ள மெடல் வாங்கிடுமா? நீங்க ட்ரெயின் பண்றதுலயும் நீங்க குடுக்கறதெல்லாம் கேட்டு அதை அடாப்ட் பண்ணி தானே பண்ணும். அப்போ ஒரு நார்மலா இருக்க ஒரு குழந்தைக்கே வந்து அந்த அந்த லெவல் ஆஃப் இது புரிஞ்சுக்கிற தன்மை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகமாகுமே தவிர, நீங்க அதை எப்படி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் கிட்ட வந்து எதிர்பார்ப்பீங்க?